சென்னை ஐஐடி வளாகம் முன்பு போராட்டம் நடத்திய மாணவியின் கையை முறித்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி மாணவர் சூரஜ் தாக்கப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் நேற்று வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அப்போது புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சேர்ந்த இளவரசியின் இடது கை மணிக்கட்டை பிடித்து பெண் காவலர் ஒருவர் முறித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் பதிவு செய்த இந்த காட்சி அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த வீடியோவை காண்பித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி அமர்வின் முன்பு மூத்த வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் இன்று முறையிட்டார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் அத்துமீறி நடந்து கொள்வதாகவும் பொது இடத்திலேயே ஒரு பெண்ணின் கையை முறித்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதனை கேட்ட நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிப்பதாக தெரிவித்தனர். இதையை அடுத்து இன்றோ அல்லது நாளையோ மனு தாக்கல் செய்ய இருப்பதாக மூத்த வழக்கறிஞர் எம்ஜிஆர் பிரசாத் கூறினார்.